வணக்கங்க. நான் பிரிட்டோ ராஜ் பேசுகிறேன். இந்த நத்தைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. நத்தைகள் எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்தெந்த இடங்களில் தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்கிதோ, நீண்ட நாள் தேங்கி நிற்கிதோ, ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குதோ, ஒரு பயிர் முறையான சுழற்சி செய்யாமல் இருக்குதோ, வெயில் படாத சூழ்நிலை இருக்குதோ, தண்ணீர் தேங்குறதுனால ஒரு அழுக்கு சம்மந்தப்பட்ட அல்லது ஒரு வாடை வீசக்கூடிய வகையிலான ஒரு நிலப்பரப்பு இருக்குதோ, அங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த நத்தையோட பெருக்கம் அதிகமாக இருக்குங்க. பொதுவாக இதெல்லாம் நம்ம இந்த நத்தை இருக்கிற இடத்துல பார்த்தா இலைகள்லாம் வெட்டப்பட்டு கீழே விழுந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அது அதிலே தங்கி அதை பயிர்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சில பயிர்களில் முக்கிய பயிரில் உட்காராமல் பக்கத்தில் இருக்க களை செடிகளில் உட்காந்து நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதுங்க. பொதுவாக அந்த நத்தைகளை விரட்டணும் அப்படின்னா அதோடைய முட்டைகளை கட்டுப்படுத்தணும். முட்டைகள்ங்கிறது நல்ல மொத்தமாக கூடாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இதை பொதுவாக 2 பட்டைகளை வச்சுக்கிட்டு, அதாவது சதுரமான அட்டைகள் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே அந்த முட்டையை போட்டு மேலேருந்து ஒரு அழுத்தினோம்னா அந்த முட்டையெல்லாம் நசுங்கி உடஞ்சிரும். அந்த மாதிரி ஏன்னா ஒரு நத்தை குறைஞ்சபட்சம் 200லேருந்து 600 முட்டை வரலும் போடுங்க. அப்போ அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. கீழே பார்த்தாலே தெரியும் நமக்கு, மொத்தமாக உருண்டையாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நத்தைகள்லேயுமே அதோட வாய்ப்பகுதியில் மொத்தமாக அந்த முட்டைகள் விழப்போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதோடு பார்க்கலாம். அப்படிப்பட்ட நத்தைகளெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அழிச்சிட்றது நல்லதுங்க. நிலத்தில் இருக்க நத்தைகளையுமே நம்ம கையில் க்ளவுஸ் மாதிரி அல்லது கேரி பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு அதை பிடிச்சு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அழிக்கலாங்க. அந்த மாதிரி செய்யலாம். நிலத்தில் பயிர்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உப்பு கரைசல், அதாவது 100 லிட்டருக்கு 3 லிட்டரு உப்பு கலந்து, கல் உப்பு கலந்து தெளித்தோம்னா அது ஓரளவுக்கு கட்டுப்படுங்க. தண்ணீரை குறைக்கணும். நிலத்தில் பாய்ச்சிற தண்ணீரை குறைக்கணும். ஒரு ஈரம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். பொதுவான ஈரத்தை குறைச்சிடணும். சொட்டு நீர் பாசனம் மாதிரி போட்டுக்கலாம். தெளிப்பு நீர் பாசனத்தை அவாய்ட் பண்ணணும். தரைவழி தண்ணி பாய்ச்சறதை தவிர்க்கணும். காலை நேரத்தில் தண்ணி பாய்ச்சணும். இந்த மாதிரி வயல்களில் காலையில் தண்ணி பாய்ச்சறப்ப அந்த தண்ணீர் 9 மணிக்கு முன்னாடி பாய்ச்சினோம்னா உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டு அப்புறம் காஞ்சு போயிடும் அந்த வெயிலில். அப்போ நமக்கு அந்த ஈரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நத்தைகள் வராதுங்க. அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஈயம் கரைசல் தரைவழியும் தெளிச்சும் அதிகமாக கொடுக்கணுங்க. ஈயம் கரைசல் தரைவழியும் தெளிச்சும் அதிகமாக கொடுக்கணும். அப்போ அந்த தண்ணீர் தேங்கினதுனால வரக்கூடிய ஒரு அழுக்கு நிலையும் சரி, கெட்ட வாடையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி தெளித்து கொடுக்குறப்பையும் இந்த நத்தைகள் மேலே படுறப்பையும் சரி, அந்த செடிகளில் அதோடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கிறதுக்கு ஈயம் கரைசல் பயன்படும். 10 லிட்டருக்கு 300 மில்லி கலந்து தெளிக்கலாங்க. இது இல்லாத நம்ம செய்ய வேண்டியது மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவத்தை. ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் பார்க்க முடியல, பயிர் இருக்குது அப்படிங்கிற நிலமையில் தரைவழியில் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் மெட்டாரைசியத்தை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து, அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு 8 மணி நேரத்துலேருந்து 1 நாள் வரலும் வச்சுருந்து அதை தரைவழி ஊற்றி விடுறது நல்லதுங்க. அதே மாதிரி தெளிச்சும் 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து, அதாவது 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு பயிர்கள் மேலே தெளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தெளிக்கிறப்பையும் நல்ல கட்டுப்பாடு நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி அதை கட்டுப்படுத்தணும் ஆரம்பத்திலே. அது 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், நத்தையை பொறுத்தளவில் அது கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் செத்தாலும் ஒரு சில முட்டைகள்லாம் பூமிக்குள்ளே இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அது பூமிக்குள்ளே உறக்க நிலையிலேருந்து அடுத்த தண்ணீர் எப்போ கிடைக்குதோ எழுந்து வரும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் உழவு சரியாக பண்ணணும். தண்ணீர் அதிகம் தேக்கி வைக்கக்கூடாது.
வேப்பம் புண்ணாக்கு அதிகம் பயன்படுத்தணும். 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற மாதிரி வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நத்தைகளை பொறுத்தளவில் ஆரம்பத்திலே அதோடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தலைன்னா நிலத்தில் பயங்கரமாக பரவி நமக்கு அதிகமான தொல்லைகள் கொடுக்குற தன்மை கொண்டு வந்துடும். நம்ம எப்போ செடிகள் நடவு செஞ்சாலும் ரொம்ப நெருக்கமாக நடவு செய்யக்கூடாதுங்க. இப்போ தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படிலாம் போடுறோம்னா 3 அடிக்கு 3 அடி அப்படி போடணும். 2 அடிக்கு 2 அடிங்கிற மாதிரி நெருக்கும் போது இதோட பெருக்கம் அதிகமாகிடும். ஏன்னா அது குளுமை கிடைக்கும், வெயில் விழாத தன்மை இருக்கும். பெரிய பயிர்கள் அப்படின்னா இடையில கிளைகளை கவாத்து பண்ணி நல்ல வெயில் விழுகிறத அதிகப்படுத்தினோம்னா அது போயிடுங்க. அதோட பெருக்கம் வர விடாமல் பண்ணணும். இந்த கவனத்தை வைக்கலாம். கையில் பிடிச்சு அழிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இதுக்காக நம்ம கெமிக்கல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த முறைகளை ஒன்றொன்றா பயன்படுத்துங்க. அதே மாதிரிங்க, இதை அழிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் செய்யலாம். நம்மளுடைய புகையிலை கரைசல் இருக்கு இல்லைங்களா, புகையிலை கரைசல் தயார் பண்ணோம் அப்படின்னா அதை தெளிக்கலாம். மண்ணில் படுற மாதிரியும் செடிகளில் படுற மாதிரியும் தெளிக்கலாம். அது நல்ல பலன் தருங்க. தரைவழியில் சுண்ணாம்பு தூள், அது செடியை சுற்றி தண்ணி போகிற பாதைகளில் சுண்ணாம்பு தூள் போட்டு வைக்கலாம். அதுவும் 2வது நல்ல ஒரு வழிமுறைங்க. இந்த புகையிலை கரைசல் ரொம்ப நல்ல விதத்தில் பயன்படும். கொஞ்சம் பாருங்கள். அந்த மெட்டாரேசியம் பயன்படுறது ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாக பப்பாளி, முட்டைக்கோசு அதோட இலைகளை சேகரித்து ஒரு இடத்துல வச்சு தண்ணி தெளித்து வைக்கிறப்ப அந்த வாடைக்கு அது வரும்னு சொல்லுவாங்க. பட்டு முட்டைக்கோசுலேயே அந்த மாதிரி வருதுன்னா நிலம் சம்மந்தப்பட்டது. நிலத்தில் அழுக்குகள் அதிகமாக இருக்குது, தாவர கழிவுகள் சேர்ந்து அழுக்குகள் அதிகமாக இருக்குது, உழவு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி நத்தைகளை கொஞ்சம் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதோட செத்துப்போன பகுதி இருக்குது, செத்த நத்தை இருக்குன்னா அதை எடுத்து அழிச்சிடணும் அல்லது புதைச்சிடணும். அதுலேருந்து அழுகல் வாடை வர்றதை தவிர்த்துக்கணுங்க. பொதுவாக ஈயம் கரைசல்லாம் தெளிக்கிறப்ப அந்த வாடையெல்லாம் வராதுங்க. அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல் அதையுமே நல்லா தயார் பண்ணி நத்தைகள் இருந்துச்சுன்னா நல்லா தெளிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். சரிங்களா, அதை தெளிச்சுக்கிட்டோம்னா நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். இருந்தாலும் தண்ணீரை குறைக்கணும்.